டிவிக்கே தேசிய கட்சியாக வளரும். தேசிய கட்சியாக? ஓகே. தேசிய கட்சியாக வளர்வதற்கான முனைப்பை தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதற்கு மேல் நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய சிக்கல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த யாரெல்லாம் உள்ளே கொண்டு வரலாம், எந்த அரசியல் புரிதல் நபர்களை உள்ளே கொண்டு வரலாம், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பிற ஸ்டேட்டில் நம்ம எந்த மாதிரியான விஷயத்தை செலுத்தணும், இவருக்கான ஓட் பேங்கிங் எவ்வளோ இருக்குது, இவருக்கான சப்போர்ட் எவ்வளோ இருக்குன்றதை விஜய்க்கு அனலைஸ் பண்ணி இப்போ கொடுத்துருக்காங்க ஒரு டீம். இப்போ அவருடைய பிளானே வந்து வெறும் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இருக்கிறது கிடையாது. தேசிய கட்சியாக மலர்ந்து தேசிய கட்சியாக மாறுவதற்கான எல்லா வேலையும் செய்கிறான் பொழுது திரும்பவும் சொல்கிறேன், டிவிக்கே வைசஸ் டிஎம்கே தான் காலத்தை அப்படி தான் கொண்டு வந்து இந்த சம்பவத்திற்கு அப்புறமும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறமும் அதே சூழல் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சம்பவமே இருக்குன்றேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் திமுக சம்பவமே இருக்குது. இதற்கு மேலே ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு, ஸ்டெப்பனாக இருக்கிறாரு. உங்களால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது தம்பி. நீங்கள் தான் சொன்னல, அவர் ரிங்கில் ஏறுறதே உங்க கூட சண்டை செய்யதான். நீ அவருக்கு அடிக்க தெரில, அவருக்கு சண்டை செய்ய தெரிலன்னு இருக்க தம்பி. நீங்கள் இன்றைக்கு திமுக செய்த பெரிய தவறு என்னன்னாக்கா, உங்கள் கூட இந்த எம்ஜிஆர் நீங்கள் தவற விட்டுட்டீங்க. அவர் உங்க கூட தானே இருந்தார். அவரை உனக்கு தக்க வச்சுக்க தெரியாமல் தேவையில்லாமல் போட்டு அவரை அடித்து ட்ரிகர் பண்ணி தான் அவரை என்ன வாக்குனீங்க. இன்றைக்கி ஒரு அதிமுக ஒரு கட்சி உருவாக்கி உனக்கு எதிராக வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் கலைஞர் மீது இருந்த பற்றால் கேப்டன் விஜயகாந்த் இருந்தவர், புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அதுக்கு முன்னாடி எப்படி வெறும் விஜயகாந்த், புரட்சி கலைஞர். கலைஞர் மீது இந்த பற்றினால தான் புரட்சி கலைஞர்னே பேர் வச்சுக்கிட்டாரு. புரட்சி கலைஞர் விஜயகாந்தை நீ அடிச்சு தான் உனக்கு எதிராக வந்து உட்காந்து சட்டமன்றத்துக்குள்ளேயே கலைஞர் கருணாநிதி உள்ளே விடாமல் தூக்கி வெளியே எரிஞ்சிட்டு எதிர்கட்சியாக வந்து உட்காந்தாரு. அதோட அவர் மறைஞ்சு போயிட்டாரு.